Hi, good evening everyone. Today என்ன டாபிக் பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒருத்தவங்க என்ன பண்ணிருக்காங்க, அதாவது நடனம் ஆடுறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மென்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ஒரு பாப்புலரான டான்சர் வந்து எல்லாருக்குமே தெரிய வரும். ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா பிக் பாக்ஸ்ல கூட இருந்திருக்காங்கன்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிய வருது. ஸோ இவங்க வந்து பாத்தீங்கன்னா ரீசெண்டா நடந்த ஜாக்லாட் டிக்லாஜா அப்படின்ற ஒரு நடன நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த டான்ஸர் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட்ன்ற வகையில் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 30 lakhs rupees வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 30 lakhs rupees வந்து பார்த்தீங்கன்னா 2024 வந்து இந்த நடன நிகழ்ச்சியில் 30 lakhs rupees அச்சீவ் பண்ணதுக்கான பெருமை வந்து இவங்களுக்கு சேருது. அது மட்டும் இல்லாமல் 2024 இதுதான் வந்து ஒரு பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் இந்த மாதிரி ஒரு டான்ஸ் ஃபீல்டில் இருக்கிறவங்கன்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணவங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அவங்க தான் வந்து மனிஷா ராய் அப்படின்றவங்க வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மனிஷா ராய் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா பிக் பாஸ்ல ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஆக்ட் பண்ணதும் இல்லாமல் ஸோ ஒரு லேடி இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டான்ஸில் வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவங்களை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இவங்களுக்கு வந்து இவரோட ஆசிரியர் இருப்பார்ல, ஸோ இவரை வந்து நல்லா டான்ஸ் கைட் பண்ண வச்சவர். ஸோ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னா அஸ்துவாஸ். அவருக்கு வந்து ஒரு 10 lakhs rupees வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. 10 lakhs rupees வந்து ப்ரைஸ் பூல் கொடுத்ததும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து துபாயில் வந்து ஒரு எஸ் ஐலாண்ட் சொல்லப்படுற ஒரு தீவு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு அதுவுமே வந்து வவுச்சராக வந்து இவங்களுக்கு கிஃப்ட் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் 2024 வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஸோ இந்த ஃபீல்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயத்தை ஏற்படுத்தியிருக்கு. நம்ம மிகப்பெரிய ஆச்சரியத்தில் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இவங்க ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இதில் மட்டும் இல்லை, பிக் பாஸ்ல கூட ஃபேமஸ் ஆனவங்க. இவங்க வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து என்னோட கோரியோகிராஃபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லாமே கைட் பண்ணுது. ஸோ இந்த அச்சீவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன மட்டுமே சேராது, அவங்களுக்குமே சேரும்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்க கூட வந்து நிறைய இன்ஃப்ளூயன்சர் இவங்க மாதிரியே வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு 5 பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து முக்கியமாக வந்து ஃபேமஸ் கிரிக்கெட்டான யுவேந்திர சகால் அவங்களோட ஒய்ஃபும் வந்து இவங்க கூட பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்ற ஒரு விஷயம் எல்லாருமே தெரிய வருது. ஸோ இதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்க கூட ஆடினவங்க, அதாவது இவங்க கூட யாரெல்லாம் கோஆப்ரேட் பண்ணாங்களோ ஸோ அவங்களுக்குமே வந்து நிறைய நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த 30 lakhs வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணது வந்து இது 11th தடவை வந்து இவங்க, அதாவது 11th இந்த ஃபங்க்ஷன் வந்து 11th தடவை வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. இந்த மனிஷா ராணி அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபீல்டில் வந்து இவங்க வந்து ஒரு பெரிய நபர் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஸோ அது மட்டும் இல்லாமல் எல்லாராலையுமே வந்து இவங்க இதில் வந்து டான்ஸ் அதிகமாக பண்ணனால வரவேற்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எல்லாருக்குமே தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க இன்னொரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க. இவங்களுக்கு வந்து இப்போ அச்சீவ் பண்ண வந்து இந்த அச்சீவ்மெண்ட் வந்து இவங்களுடைய ரொம்ப நாள் கனவு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இவங்க வந்து சிறு வயது முதலே வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து டான்ஸ் பண்ணுறதுல வந்து ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ அதுக்காக நான் நல்லா எஃபர்ட் போட்டனால தான் என்னால் வந்து கன்சிஸ்டன்ஸாக வந்து வின் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ அதுக்கான ஒரு ப்ரைஸ் தான் இது அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய ப்ரைஸ் வந்து எனக்கு கிடைச்சதுக்கு எஸ்பெஷலி காரணம் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட குரு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவங்கள மட்டும் இது பண்ணாமல் எல்லாரையுமே வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து சொல்லப்படும். ஸோ இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு இவங்கள வந்து கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்க வந்து அச்சீவ் பண்ணியிருக்காங்க, இந்தியாவே பார்க்குற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பிக்கஸ்ட் அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்ல முடியும். ஸோ இந்த டான்ஸரை பற்றி கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இவங்கள பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இவங்களோட ஒன் ஆஃப் த ஃபேன் நீங்களாக இருந்தால் இவங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்களோட ஒப்பீனியனை வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு அடிக்கடி தெரியணும் அப்படின்னு அருள் பெஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அகைன் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.